வீடியோ பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடல்நலத்திற்கு தீங்கு விளைக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். இன்னைக்கு நம்ம கொடுக்குற இன்ட்ரோ கிளாஸில் பிளாஸ்ட் ஆகி எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படணும். பரவாயில்ல, பார்க்க எல்லாம் பால்வாடி பசங்க மாதிரி தான் இருக்காங்க. இந்த தடவை சமாளிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போல். மணிடலாம். இவனை பார்த்தா நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியலையே. நாம தான் இவனை பார்த்து பயப்படணும் போலையே. சரி, நம்ம பிளாஸ்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நாம் போய் பேசிட்டு வரலாம். தம்பி கொஞ்சம் எந்திரி. உங்கள் பேர் என்னப்பா? அதான் சார். காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது போல். இப்போ தான் சார், கரண்ட்டில் தான் சார் முடித்தேன். இப்போ தான் முடிச்சானா? சரி உட்காருப்பா. எப்படி சமாளிக்க போகிறோமோ. சரி, ஓகே. எல்லாரும் ரெடியா? கிளாஸ் பார்க்கலாமா சார்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா சார்? ஏமா சார் 11 ஆகும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது சார். ஓ, இதில் 11 குரூப்ஸ் வேறையா? சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சார் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் சார். பேசிட்டு வாங்க, போங்க. ஆரம்பிக்கலாமா சார்? பாப்பா பேசிட்டேன் சார். என்ன எமர்ஜென்சியா வீட்டில்? என்னப்பா, அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை சார், ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 50% நான் நடத்துவேன். மியூசிக்கை 50%க்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். சார், அப்போ பாதி நாள் மட்டும் கிளாஸ்க்கு வந்தால் போதுமா சார்? எங்கே செல்லும் இந்த பாதை? சரி, ஆரம்பிக்கலாமா? முடி கொட்டுதா? என்ன வைக்காதீங்க, ட்ரையா இருக்கா என்ன? பரவாயில்ல, எல்லாம் சிஸ்டமாச்சும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்களே. இங்கே பாருடா, இந்த பொண்ணு எதுவுமே ஆன் பண்ணாமல் வச்சுருக்கு. என்ன நர்மதா பண்ணிட்டு இருக்க? சார், சிஸ்டம் ஆன் ஆக மாட்டேங்குது சார். சுவிட்சு போட்டால் தானேமா ஆன் ஆகும். சுவிட்சை போடுமா. சபா, குணா குகையிலேருந்து வெளியே வர மாதிரியே இருக்கு இவங்ககிட்ட. என்ன அந்த பொண்ணு மறுபடியும் சும்மா உட்காந்துருக்கு? நர்மதா சார், என்னதாம்மா பிரச்சனை? சார் மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். மவுஸ் சரி பண்ணதுக்கப்புறம் எதுவும் பண்ணாமல் மட்டும் இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. A few moments later. என்ன டைம் ஆச்சு? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. எங்கம்மா போன? சார், உங்களை தேடி தான் சார் வந்தேன். முடியல. ப்ரோக்ராம் பண்ணிட்டியா? சார், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு சார். என்ன போய் சொல்லிட்டே இருக்கியா? சார், இதை விட்டு எனக்கு 10 மணிக்கு தான் சார் பஸ். நாங்கள் எல்லாருமே கோடிங்கில் எரர் வராமல் அவுட்புட் எடுக்கிறோம்னா அதுக்கெலாம் காரணம் எங்களுக்கு எப்போல்லாம் கோடிங்கில் எரரோ அப்போல்லாம் அவன் வருவான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்களுக்கு கோடிங்கில் எரர். நீரா நீ குடுமா. டே, என்னடா பொண்ணுங்களுக்கு பண்ணித்தரா மச்சான்? தரா டே இருடா, நீ குடுமா. டே கொடுக்காத, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கொடுங்க. இல்ல, எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தேன். பரவாயில்ல, கொடுங்க, பண்ணி தரேன். லேப்டாப் எப்படிங்கிற காய்ஸ், சார் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பிரேக்குள்ளே முடிச்சாகணும். திவாகர், நீ என்ன பண்ணுற? நீ கோடிங் எழுது. முத்து, நீ அதுக்கான லாஜிக் எழுது. அக்கா, நீங்கள் முத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?
மச்சான் நீங்கள் பண்ணுங்க நான் வந்துடுறேன். காலை தானே ஃபுல்லாக சாப்பிட்டோம், மறுபடியும் பசிக்குது. சொல்லாமல் போய் சாப்பிட்டு வந்துடுவோமா? Two hours later. என்ன வேலன் சார், தனியாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? தனியாவா? பண்ண ப்ரோ வாங்க டீ குடிக்க போயிட்டு வரலாம். இப்போ பிரேக் டைம் தானே? இல்லை ப்ரோ, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன ப்ரோ பிரேக் டைமில் கூட படிச்சுக்கிட்டே இருக்க? ப்ரோ ஒரு நிமிஷம் உட்காருங்களே. ப்ரோ நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். 4 வருஷம் அப்படியே பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு லைஃப்பில் எந்த ஐடியாவுமே இல்லாமல் அப்படியே ஒன்று மாதிரி தான். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது 4 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. சரி வேலைக்கு போகலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஸ்கில் இருக்கணும்னு கேட்குறாங்க. நமக்கு தான் ஒன்றும் இல்லையே. அதான் இந்த கிளாஸ் லேர்ன் பண்ணலாம்னு. நீ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் போகணும், ஆனால் நான் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். நீ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு காலேஜை கம்ப்ளீட் பண்ண உடனே வேலைக்கு போக பாரு. லைஃப்பில் எப்போ வேணாலுமே ஜாலியாக இருக்கலாம்.